ஹலோ ரிவான், இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்க பெஸ்ட் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் டைக்கின் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி டியூ கிளீன் டெக்னாலஜி கோண்டா ஏர்ஃப்ளோ. இந்த ஏசி அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ஏசியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சில் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் சில் மோட நம்ம எனபிள் பண்ணும்போது நம்ம ரூம் 20% ஃபாஸ்ட்டாக கூலிங்காகும், 20% எக்ஸ்ட்ராவாக கூலிங் வந்து ஆகும். டர்போ மோடோடைய ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் தாங்க இந்த பவர் சில் மோட். நெக்ஸ்ட் கோண்டா ஏர்ஃப்ளோனா என்ன பார்க்கலாம். இப்போ நம்ம ஏசி ரூமில் ஏசி பக்கத்தில் நிற்கிறோம், அதே மாதிரி ரூம் கார்னரில் நிற்கிறோம். ஏசி பக்கத்தில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கூலிங் வச்சதோ அதே கூலிங் நம்ம ரூம் கார்னரில் நிற்கும் போது அந்த கூலிங் வந்து கிடைக்கும். இந்த ஏசியில் 3D ஏர்ஃப்ளோ இருக்கிறதுனால ரூம் ஃபுல்லாகவே ஈவனாக கூலிங்கை ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த ஏசியில் ட்ரிபிள் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியில் என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா PM2.5 ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக யாரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேக்டீரியாஸ்லாம் இருக்கும். நம்ம ரூமில் இருக்கிற பேக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங் வந்து கிடைக்கும். இதில் டியூ கிளீன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. டியூ கிளீன் டெக்னாலஜி நம்ம எனபிள் பண்ணும்போது நம்ம எவாப்ரேட்டர் காயில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணோம். காயில்ஸில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளுடைய ரூமும் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும், ஏசியோட லைஃப் டைமும் அதிகமாக இருக்கும். இந்த ஏர் கண்டிஷனிங்கில் ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஏசியோட ஃபில்டரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும். நம்ம ஃபில்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது, ஏசியை ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணும். இந்த ஏர் கண்டிஷனிங்கில் R32 ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனிங்கில் 100% காப்பர் கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. எதனால் காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்க, காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணலாம். காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம். ஏரில் இருக்க மாய்ஸ்சர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க நம்மளுடைய ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஈக்னோ மோட் இருக்கிறதுனால பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். செல்ஃப் டைனேஷன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி பற்றி பார்க்கலாம். டைக்கின் ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி, பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது டைக்கின் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் வச்சு பார்க்கலாம். நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கினோன்னா 12 ஹவர்ஸ்லேருந்து 36 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்தியாவில் இந்த பிராண்ட் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவராலாக இந்த டைக்கின் ஏசி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட். கஸ்டமர் இவங்களோட ப்ராடக்ட்ஸை ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரியான இவங்களோட ப்ராடக்ட்டோட லைஃப் டைம் வந்து இருக்கும். டைக்கின் ஒரு நம்பிக்கையான பிராண்ட் தான். ஏர் கண்டிஷனர் என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிள் இருக்குன்னா 0.8 டன், 1 டன், 1.5 டன். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஏசி அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.